இன்றைக்கி சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே மீன் குழம்பு சமைக்கும் போது தேங்காய் வறுத்து மீன் குழம்பு செய்வேன். இன்றைக்கி தேங்காய் பச்சை அரைச்சி எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இங்கே 2 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன். கூடவே 4 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் குறப்பாக அரைச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மையாக அரைச்சிக்கலாம். இவ்வளோ தாங்க. நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோன்னா நம்மளோட பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு, எங்கள் ஊரில் மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதோடு வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அதோட மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து சமைக்கும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதோட ஃப்ளேவர் வரும். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய், முருங்கைக்காய் இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனே இதோட ஆட் பண்ணிட்டோன்னா சூப்பராக. புளி மறந்துட்டேனே, புளி ஒரு லெமன் சைஸ் புளி இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளிப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. கொதித்து வரும்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே வாசனையாக ரொம்பவே அருமையாக இருக்கும். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல். ரொம்பவே டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் மரச்சினி கிழங்கோட சொல்லவே வேண்டாம். எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இது நெத்திலி மீன் இந்த மாதிரி சமைச்சோன்னு வைங்களேன், இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.